ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை வச்சு போளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே மைதா மாவில் தான் போளி செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம மைதா மாவில் செஞ்சால் எவ்வளோ சாஃப்டாக வருமோ அதே மாதிரி கோதுமை மாவுலேயும் நல்லா சாஃப்டாகவே வரும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். நம்ம இந்த மாவுக்குள்ளே வச்சு செய்கிற பூர்ணம் கூட ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப கடலைப்பருப்பு அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எதுவும் செய்ய போகிறதில்ல. தேங்காய், ரவை இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த போளி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால மாவு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக அதில் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா இது கூட நெய் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட் டைம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இந்த மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கிட்டால் தான் நமக்கு போளியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம அந்த பூரணை ரெடி பண்ணுறது வரைக்கும் நம்ம ஊறினா போதும். அதுக்குள்ளவே நமக்கு நல்லா ஊறிட்டுருக்கும் இது. இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது உள்ளே வைக்கிற பூரணை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பழுத்த நல்ல பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா உருகி வந்துடுச்சு நமக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்தது வறுக்காது எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட 2-3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரவை கொஞ்சம் வேகணும். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பூரணம் எல்லாமே நல்லா இறுகி வரணும். அதுக்கப்புறமா ரவையும் நமக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். நமக்கு ரவை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டான்னா அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து கேசரி பதத்தில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்தால் போதும். இவ்வளோ இறுகி வந்தால் தான் நமக்கு பூரணம் இதில் மாவில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு மாவு உருண்டைகளை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே நம்ம கொஞ்சம் பூரணம் வைக்கணும். அப்புறம் இது கொஞ்சம் திக்காக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. அதில் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 7 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு கவரில் எண்ணெய் தடவி அது மேலே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எண்ணெய் கவரில் எண்ணெய் கவர், பால் கவர் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு இப்போ நம்ம பூரணத்தை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா மாவு நம்ம அவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் நல்லா உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டி எடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த சைஸில் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு தட்டிக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கல்லை போட்டு எடுத்துக்கலாம். கல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றினாலும் இதோட வாசனை நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கல் சூடானதும் நம்ம போலியை போட்டுடலாம். நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. சப்பாத்தி மாவு டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும். 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக வந்ததுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு போலி நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.